அன்பினில் பிறந்த இறைக்குலம் நானே, அன்பினை காக்க அரைவரப் போமே, அரைவரப் போமே. ஒரு குட் மார்னிங். இந்த திருவிழாவது நாங்கள் இடங்களாக அமிர்தா கிறிஸ்டன் மற்றும் லூர்து சுவாமி நான்சி அலெக்சாண்டர் அனிதா அவருடைய திருமணம் தான் இருக்காங்க. அலெக்சாண்டர் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் சாண்ட்ரா மரீலினா இருக்காங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மரித்த ரெவரண்ட் ஃபாதர் கிளமெண்ட், ரெவரண்ட் ஃபாதர் ஞான பிரகாசம் அவருடைய அம்மாவுக்காகவும், மற்றும் ஏஜே சைமன், எஸ்என் கேத்ரின், ஏ ஜார்ஜ் 10th ஆனிவர்சரி. மலர்கொடி மேரி ஜெசிந்தா ஃபாதர் ஜேம்ஸ் அவருடைய அம்மாவுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மருத்துவயாரின் பெயராலே சகோதரர்களே, இன்று தாய் திருச்சிக்கு வந்து தெரேசா அவிலா அப்படின்னுடைய புனிதருடைய விழா. அவிலான்றது ஒரு ஊர் ஸ்பெயின் நாட்டில். இவர்கள் வந்து 12 வயசில் இருக்கும் பொழுதே வீடு விட்டு ஓடிடுறாங்க. அவங்க வந்து ஆண்டவர் இயேசு நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போது அவங்க அப்பாவை போய் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்து வீட்டில் லாக் பண்ணி விட்டுறாரு. அதாவது நீ வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்களை எங்கேயுமே வெளியே விடாமல் அதாவது ஜெயில் மாதிரி பண்ணி விட்டுறாரு. ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து அப்படி இருக்கும் பொழுது கூட கடவுளை நினச்சி கடவுளுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் அவங்க வந்து அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் அவங்க அப்பா ஒத்துக்கிறாரு. அது ஆகிட்ட பிறகு அவங்க வந்து கொஞ்சம் படிச்ச பிறகு இந்த கார்னர் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் வந்து சேர்றாங்க. சேர்ந்த பிறகு அந்த அவங்க உள்ளே வந்து இருக்கும் பொழுது ரொம்ப கடினமான வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அந்த அவங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து போகின்றாங்க. அது எல்லாமே அவங்க வந்து நிறைய சமயத்தில் வந்து அந்த விஷன் தெரியும். கடவுளுடைய அந்த நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து கடவுளுடைய மனதில் போட்டிருந்தார். இந்த மாதிரி நடக்குது. அது வந்து அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அவங்க அந்த விஷனாக தெரிய வச்சுருந்தாங்க. நிறைய பேர் நினச்சிட்டாங்க இவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸார்டர், ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. லேட்டாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த சுப்பீரியராக வந்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்த பிறகு நிறைய இடத்துல அந்த காம்ப்ளிகேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வரையும் வந்து திருச்சபையில் வந்து அந்த ஒரு பெண்கள்லேயும் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, டாக்டர் அப்படின்னு சொல்லி. அது இவங்க தான் முதன்மையானவங்க. அது எல்லாமே இவங்களுக்கு வந்து மனதில் வந்து சின்ன குழந்தை இருக்கும்போது ஒரு விஷயம், எப்படி வந்து ஷார்ட்கட்டாக மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு. ஷார்ட்கட்டாக ரொம்ப சீக்கிரமாக மோட்சத்துக்கு எப்படி போக முடியும். அதனால அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, அதாவது ஆண்டவருக்காக வந்து அவங்க வந்து உயிர் விட்டாங்கன்னா, ரத்த சாட்சி ஆனாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வந்து கடவுளுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அவங்க வந்து கடவுளுக்கு அர்ப்பணம் செஞ்சார். அது 1582 அவங்க மரித்தார். 1997 வந்து அவங்களை வந்து திருச்சியில் வந்து புனிதப்பட்டு ஏற்றினார். கிறிஸ்தவர்களே, திருப்பிள்ளையாக இருக்கும் பொழுதே கடவுளுடைய அன்பில் இருந்து
கடலோடு வாழணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. அதனால தான் பெற்றோர்களுக்கு வந்து திருச்சபை எப்பொழுதுமே பிள்ளைகளை வந்து எப்பொழுதுமே கடலோடு வளர்றதுக்கு அவங்க விசுவாசத்தை வளர்த்துறதுக்கு முயற்சி செய்யுன்னு சொல்லியிருந்தது. அது இல்லாமல் என்னுடைய நட்சத்திரம் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இந்த பரிசைகளை பார்த்து நீங்கள் ஒரு கல்லையை அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து மற்ற ஏழ்மையான இருக்கவங்களை வந்து சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது கீழே போட்டு மெரிச்சிட்டுருந்தாங்க சில சட்டங்கள்னால. ஆனால் இப்போ கூட நம்ம பார்க்குறோம், இப்போ நிறைய செமிட்டரில் போய் பார்த்தோன்னா நிறைய பெரிய பெருசாக கட்டியிருப்பாங்க. அவங்க இருக்கிற ஊரோடு இருக்கும் பொழுது அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க மறித்த பிறகு அவங்க அன்பை தெரிவிக்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறேன், நீங்கள்லாம் நிறைய டூம் எல்லாம் கட்டுறீங்களே, அது வந்து என்ன பிரயோஜனம்? அதனால நம்ம எப்பொழுதுமே இருக்கும் பொழுது கடவுளுடைய அன்பும் நியாயமும் நீதியாக வாழும் அதை மட்டும்தான் கடவுள் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுப்பார். அதனால இந்த திருப்பலியில் நாம் கடவுளுக்கு ஜெபிப்போம். நம்ம எப்பொழுதுமே அன்புக்கு சார்ந்தவர்களாகவும் நியாயத்துக்கு சார்ந்தவர்களும் மற்றும் மற்றவர்களுக்காக நம்ம சேவை செய்யக்கூடிய தன்மை கடவுள் தரும்படி இந்த திருப்பலியில் மன்றாடி நாம் செய்த பாவங்களை மன்னித்து பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்தி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லா வகையிலும் எல்லாம் வந்த இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளின்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதற்கு என்றென்றும் கருத்தாயிருக்க செய்கிறாங்க. உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிற குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்கிறீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கின்றீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்பு தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கு கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதி
மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாட்டவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமையில் அவருடைய சினமும் சீற்றமும் வந்துவிடும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீர் அளிக்கின்றீர். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். கடவுளின் செயல்களுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் என்பது மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்திலிருந்து கொட்டும் கடவுளே நமக்கு அடைக்கலம். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். அனைவரும் எழுந்து Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. 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 Alleluia, alleluia. Alleluia, alleluia, alleluia. எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசாயரே, உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, கரியலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10 பங்கை காணிக்கையாய் படைக்கின்றீர்கள். ஆனால் நீதியும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்தவில்லை. இவற்றை தான் கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசாயரே, உங்களுக்கு கேடு. தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளிலும் சந்தை வேளைகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள். ஐயோ உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கின்றீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகின்றார்கள். திருச்சட்ட அறிஞர்கள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகின்றீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ
திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு. ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகள் மக்கள் மேல் சுமத்துகின்றீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே முக்கு புகழ். உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இறைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்த வாழ்வில் காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. திருவழியில் அவர் தந்தையாகிறவர்களுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாம் ஒப்புக் கொடுக்குமே பலியின் காணிக்கையோடு நம்பிக்கையாளரும் வேண்டுதலையும் ஏற்றலும் இவ்வாறு இறை பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியில் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூய்மையான தந்தை, ஏற்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, எந்நாளும் உள்ளத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து உண்ணிய பாவம் நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அடைத்தார், இருந்தோறும் இருந்து விழுத்தெழுந்த நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கவை மாறுமளவாக. அவர் பாடுபட உள்ளம் கிடைத்து தம்மை கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு
சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து இறந்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். எழுந்திருப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிற அனைவரோடும் உமது திருவாவையில் அன்பின் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன் ஒளியில் ஏற்றிருந்தோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கன்னித்தாய் புனித மரியா, அவருடைய கணவராக புனித யோசேப், புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவராகிய புனித அனைவரோடும் தெரேசாவிய எல்லாவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக வைத்தும் புகழ்ந்தேத்தும் அவர்களை மன்றாடுகின்றோம். இவரணியாக இவரோடு இவரில் எல்லா இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகிற்கு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கடினமாக மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையான தவிராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
கொண்டாட்டம் மற்றும் என் பங்கை யூடி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வர்களான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. என் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்தில் வருகிற மகிழ்ச்சியும் அமைதியும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாக இருந்தால் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. wonderful day. Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லா நல்ல பிதாவான சரஸ்வதி விசுவசிக்கிறேன். அவருடைய சுத்தமான விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் தச்சிஷ்டப்பட்டிருந்து பிறந்தார். போற்றுகிறவர்கள் பாடப்பட்ட செயல்களில் அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தை மூன்றாம் நாள் புதுமைத்தெழுந்தார். பரலோகத்திற்கு எல்லா நல்ல பிதாவாகிய சரஸ்வதி வளர்த்து வேண்டுகிறார். அவரது ஜீவனை